அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பத்ம புராணம் சொன்ன வெற்றி பெற்ற மனிதர்கள், வெற்றி பெற போறவங்க செய்யக்கூடாத 4 விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்மளோட புராணங்கள் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது, பொதுவா வெற்றி பெற்ற ஒரு மனிதன் அந்த வெற்றிக்கு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு கடவுளை தரக்குறைவா நினைக்க கூடாது. அதாவது எல்லாமே தன்னால முடியும், நமக்கு வேற எந்த ஒரு தெய்வத்தோட துணையும் வேண்டான்னு ஒரு ஈகோவோட அவன் இருந்தானா அவனோட அழிவுக்கு அவனே காரணமா அமையறான். அடுத்தது, புனித புத்தகங்களான வேதங்கள், புராணங்கள் இவற்றை பற்றி எந்த ஒரு முழுமையான அறிவுமே இல்லாம அந்த புத்தகங்களை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கு அந்த மாதிரி புனித புத்தகங்களை படிக்கிற அளவுக்கு போதிய அறிவு இருக்கிறதுல, போதிய நேரமும் நம்ம கிடைக்கிறதுல. ஆனா எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணிட்டு போனோம்னா நம்மளே நம்ம அழிவை நோக்கி செல்றதா பத்ம புராணம் சொல்லுது. அடுத்தவங்களோட குறைகளை சுட்டி காட்டுறது, அடுத்தவங்களை குறைகளை சொல்லி விமர்சனம் பண்றது, இந்த மாதிரி பண்றதுனால அவங்க அவங்களோட வாழ்க்கையில முன்னேற முடியாமலும் அவங்களோட லட்சியங்களை அடைய விடாம தடுத்துட்டு நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்நாள் முழுதும் ஓடிக்கிட்டே இருப்போம், அடுத்தவங்க பின்னாடி ஓடிட்டே இருப்போம். நம்மளோட வாழ்நாள் முழுவதும் அடுத்தவங்களை நம்பியே நம்ம வாழ்க்கை செல்ற மாதிரி இருக்கும். எவன் ஒருவர் தற்பெருமை பேசிட்டு தன்னை பத்தியே உயர்வா நினைச்சிட்டு எப்பயுமே தன்னை தானே புகழ்ந்துட்டு இருக்கானோ அவன் தனக்குத்தானே குழி பறிச்சுட்டு அவன் தன்னை தானே கொள்றதுக்கு சமன்னு பத்ம புராணம் சொல்லுது. இந்த 4 விஷயங்களை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சாலும் நம்ம வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றி.